அவ நகர் எஸ்தோட்டம் இப்ராஹிம் நகர் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளா நம்ம பசங்க போய் கூட போய் அவங்க கூட பயணிச்சு அவங்க அனுபவத்துல சொல்றேன், பெரும்பாலான வீடுகள்ல ஆள் இல்ல, பெரும்பாலான வீட்டுகள்ல முதியோர்கள் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்களால சரியான ஆவணங்கள் கொடுக்க முடியல. புரியுதுங்க? நம்ம இதுல இந்த நோட்டீஸ்ல தெளிவா என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஃபில் பண்ணுங்கிறத ஓரளவு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பகுதிகளில் ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மேக்சிமம் எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னங்கிறத உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பீகார் மாநிலம் இருக்குல்ல, பீகார் மாநிலத்துல கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்காளர்களை இதுல இருந்து தூக்கியிருக்காங்க. அந்த 80 லட்சம் வாக்காளர்கள் யாரு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதுல முக்கியமானவர்கள் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் மட்டும்தான் அதுல தூக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மேட்டுக்குடி வர்க்கங்கள் சொல்லக்கூடிய, அதாவது மேல்தட்ட வர்க்கங்கள் சொல்லக்கூடிய யாருமே இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கல. இதுல குறிப்பா நீக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா இஸ்லாமியர் வாக்குகள் தான் பாஜகங்கிற பாசிச சக்திக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டமா ஒரு மக்களா இருக்காங்க. அதனால அவர்களை இந்த ஓட்டுரிமை பறிக்கப்பட்டு, அதாவது சிஏ என்ன சட்டம் வந்துச்சுல, அதோட மறு உருவமா பார்க்கப்படக்கூடிய சட்டங்கள் தான். சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு சில பேர் இது ஒத்துழைக்காதீங்க, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சில நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு இந்த இந்த வாக்காளர் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த படிவத்தை முழுமையா பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல தவறு ஏற்பட்டுச்சுன்னா முழுமையா அந்த வாக்காளர் பட்டியலை நீக்கக்கூடிய ஒரு வேலையை கவர்மெண்ட் பார்க்குது. சரிங்களா? நமக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டோட பிரஜையா நமக்கு இருக்கக்கூடிய முழு அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறது மட்டும்தான். இந்த ஓட்டு போடுறது நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம இந்திய நாட்டோட பிரஜையா அங்கீகரிக்கப்பட மாட்டோம். புரியுதா? நம்மளோட பிரதிநிதியோ ஊராட்சி மன்ற தலைவரையோ எம்எல்ஏ எம்பியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு. இதை நம்ம நீக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம இந்த நாட்டில் ஒரு நடமாடக்கூடிய பிணமா மட்டும் தான் இருப்போம். அதன் அடிப்படையில நம்ம தெருவெல்லாம் இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிக்க போறோம். நம்ம தெருவில் வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்றதுல முக்கியமா கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை யாருமே விடுபடுறாம, அதாவது குறிப்பா சொல்ல போனா அந்த வீட்டுல இருக்காங்கல்ல அவங்க மட்டும் தான் ஃபில் பண்ண கிடையாது. வெளிநாட்டுல இருக்காங்க இல்ல வெளியூருக்கு போயிருக்காங்க, வீட்டுல ஆள் இல்லைன்னா கூட உங்க வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா அந்த 5 பேருக்குள்ள ஃபார்மை நீங்களே கேட்டு வாங்கிருங்க. நீங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்கீங்கன்னு சொன்னா வீட்டுல நடத்தவங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல உள்ளவங்களுக்குள்ள ஃபார்மையுமே நீங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலன்னு சொன்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய படித்த பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஃபார்ம்ல மேல உங்ககிட்ட வரக்கூடிய அந்த பிஎல்ஓ ஆபீஸ் சொல்லக்கூடிய நபரோட போன் நம்பர் மேல இருக்கும். நீங்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட உங்களை கூப்பிட்டு அந்த ஃபார்ம் உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருவாங்க. 1 மாச கால அவகாசம் இருக்கு. அந்த 1 மாச கால அவகாசங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான்.